வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 27. தன்னுடைய நெருக்கமான கேலி சீண்டலை தாங்கிக் கொள்ள முடியாமல் நெளிந்து குழைந்து முகமெங்கும் இரத்த நிறம் கொண்டு தலையை கவிழ்த்து அமர்ந்திருந்தவள் அச்சூழ்நிலையை கடக்க இயலாத கைகளுக்கு அகப்பட்ட புடவை முந்தானியை போட்டு பாடாய் படுத்து எடுக்க வம்சி பெரும் புன்னகையுடன் அவள் அருகில் அமர்ந்து கையை பற்றினான். ஈஸியாள், நான் எதுவும் சொல்லல என்று அவள் தோள் மீது ஆதரவாய் கை போட்டு இயல்பாக்க முயன்றவனிடம், பிளீஸ் கையெடுங்கள, யாராவது பார்க்க போறாங்க என்றாள் பெண் தவிப்புடன் சங்கடமாக. மை காட், ஹே யாழ், நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்? ஜஸ்ட் தோள் மேல கைய போட்டிருக்க, அவ்வளவுதான். பரவாயில்ல, இது கூட வேண்டாம் என்றவள் பிடிவாதமாக கூற, அவனோ இட்ஸ் டூ மச் யாழ் என அழைத்து கொண்டான். இருந்துட்டு போட்டும், நீங்க கையை எடுங்க. ரொம்ப பண்ற நீ. பிரேக்பாஸ்ட் முடிஞ்சு முதல்ல உன்னை எங்கேயாவது தனியா கடத்திட்டு போகணும் என்றவன் தீவிரமாக கூறியதில் பெண்ணின் முகம் வெட்கத்தை பூசிக்கொண்டது. வெல், பிளான் பண்ணியாச்சு என பூரிப்புடன் நிமிர்ந்தமர்ந்தவன், ஆமா, எதுக்கு நீ என்ன அப்படி கேலியா பார்த்து சிரிச்ச என்று விசாரித்தான். அர்ஜுன் ரொம்ப நல்ல பையனு அவருக்காக மெல்ட் ஆகி நின்னீங்களே, அதுக்குதான் சிரிப்பு வந்துச்சு. உங்களுக்கு எல்லாம் நல்லவங்க தான். உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க. உங்க மனசு அப்படியே அந்த தர்மர் மாதிரி, கண்ணுக்கு தெரியறதெல்லாம் நல்லதாவே தெரியும் என்று அவனை ஆசையாக பார்த்தாள் நாயகி. யாழ், என்ன நீ என்ன பட்டுன்னு இப்படி தர்மரோட கம்பேர் பண்ணி சொல்லிட்ட? நான் அவர் அளவுக்கெல்லாம் பொறுமையானவன் கிடையாது. என்னை ஏமாத்தணும்னு நினைக்கிறவங்கள என்னைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணியும் போகமாட்டேன், ஒதுங்கியும் போகமாட்டேன். பளிச்சுன்னு திருப்பி பதிலடி கொடுத்து திரும்பவும் என்கிட்ட வாலாட்ட முடியாதபடி செஞ்சிருவேன். எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நான் ஒதுங்கி போற ஒரே ஆளுனா அது மாமா மட்டும்தான். அம்மாக்காகவும் அருணுக்காகவும் தான் அவர்கிட்ட நான் அமைதியா இருக்கேன். அருண் என புருவம் சுருக்கியவளை புன்னகையுடன் ஏறிட்டவன், என் மாமா பையன், என்னோட 2 வயசு சின்னவன். அந்த குடும்பத்துல மாமாவை தவிர எல்லாம் நல்ல மனுஷங்க தான். அனாமிகா கொஞ்சம் எடுப்பார் கைப்பிள்ளை. அவங்க அப்பா பேச்ச மட்டுமே நம்பி சின்ன வயசுல இருந்து என்னை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப எதிர்பார்ப்ப வளர்த்துக்கிட்டு இன்னைக்கு ஏமாந்து நிக்கிறான் என்று பெருமூச்சு விட்டு கொண்டான் வம்சி. ஆனா பாவம் இல்ல, எத்தனை வருஷத்து ஆசை, கனவு இல்ல என்றாள் யாழ்மொழி வருத்தமாக. அதுக்கு என்னமா பண்ண முடியும்? அவங்க அவங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு விருப்பம் இருக்குதானே, அத மத்தவங்களுக்காக விட்டு தர முடியாதே. நெற்றியை சுருக்கி சிறிது யோசித்தவள், என்னவோ என்கிட்ட மட்டும் நீங்க எப்படி இந்த அளவுக்கு அட்ராக்ட் ஆனீங்களோ புரியல என்று அழுத்துக் கொள்பவளை தோளோடு அணைத்து பக்கவாட்டு தலையில் முட்டியவன், இன்னும் எத்தனை காலத்துக்குதான் இதையே யோசிச்சுக்கிட்டு நீ குழம்பிட்டு இருக்க போறியோ எனக்கு தெரியலையாள் என்று சிரித்து கொண்டான். வம்சி சொன்னது போலவே காலை உணவு முடிந்து 11 மணி அளவில் யாழ்மொழியை அழைத்துக் கொண்டு வீட்டிலிருந்து கிளம்பி விட்டான். யாரிடமும் எங்கே செல்கிறோம் என்று விவரம் கூறவில்லை. நிரு சண்டையிட்ட பொழுது கூட உன் அண்ணி வந்து உன்கிட்ட எல்லாம் விவரமா சொல்வாள் என்று சாமர்த்தியமாக தங்கையையும் சமாளித்து விட்டான். செல்கின்ற வழியில், எதுக்கு இவ்வளவு சஸ்பென்ஸ் வச்சு கிளம்புறீங்க என்று கேட்டாள் மனைவி. அவளிடம் திரும்பி வசீகர புன்னகையை வீசியவன், சும்மா என்று கண் சிமிட்டினான். அதற்கு மேல் அவளும் அவனை எதுவும் கேட்கவில்லை. அமைதியாக பார்வையில் கடந்து போகும் இயற்கை அன்னையின் கண்கவர் காட்சிகளில் ரசிப்புடன் மூழ்கினாள். 15 நிமிடங்களை கடந்து பயணித்திருந்த பொழுது சுற்றிலும் ஆள் நடமாட்டமே இல்லாமல் பச்சை பட்டுடுத்திய தேயிலை தோட்டங்கள் மட்டுமே கண்களுக்கு விருந்தானது. அப்பா, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வெறும் டீ எஸ்டேட் தான் இருக்கு. மேல அது என்ன, ஒரே ஒரு பில்டிங் மட்டும் அங்க தனியா தெரியுது. ஓ, ஒருவேளை அதுதான் டீ ஃபேக்டரியா? ஆனா ஆளுங்களை யாருமே காணோம். சினிமாவுல இந்த மாதிரி இடத்த காமிக்கிறப்ப எல்லாம் நிறைய லேடிஸ் இலைய பறிக்கிற மாதிரி காமிப்பாங்க, இங்கே ஒருத்தரும் இல்ல என்ற அடுக்கடுக்கான கேள்விகளுடன் கணவனை திரும்பி பார்த்தாள் மனைவி. யாழ், கேப்பே விடாம எத்தனை கேள்வி கேப்ப நீ? அப்படியே கார ஓரமா நிறுத்தி உன் வாயை அடைச்சிடலாமான்னு தோணுது. என்ன செஞ்சிடலாமா என்றவன் கண் சுவிட்ட அவனை போலியாக முறைத்தவள், ஏமாதான் நல்லா செய்வீங்க, முதல்ல நான் கேட்டதுக்கு பதில சொல்லுங்க என்று சலுகையாய் அவள் தோள் சாய்ந்தாள். அவளின் செயலை ரசித்து, லவ்லி என்று உச்சியில் முத்தம் வைத்தவன், மேல தெரியுற அந்த டீ ஃபேக்டரி நம்மளோடதான் என்று ஆரம்பிக்கும் பொழுதே, அப்படியா, அப்ப போய் உள்ள பாக்கலாமா என்றாள் யாழ் ஆர்வமாக. நோ,
இப்ப நீ பார்க்க வேண்டியது அது இல்ல. நாம வேற இடத்துக்கு போறோம். இங்க டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வீக் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் எப்படியும் ரொட்டீன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? அப்ப அழைச்சிட்டு வரேன். ஓகே என்றவள் அலட்சியமாக உதட்டை சுழித்துக் கொள்ள, இன்னும் ஒரு 20 நிமிஷம் தான் வெயிட் பண்ண, உன்னை அப்ப கவனிச்சுக்கிறேன் என்று சவால் விடுத்தான் வம்சி. யாரு சொல்றீங்க? என்னையா? நான் என்ன பண்ண? புரியாமல் கேட்பவளை பொன் சிரிப்புடன் பார்த்தவன், நோ பேபி, நான் உன்கிட்ட ஒண்ணுமே சொல்லல என்று குறும்பாக கண்ணடித்தான். நீங்க இப்படியே புரியாமையே பேசுங்க. உங்ககிட்ட பேசுறதுக்கு நான் அமைதியா வெளியிலேயே வேடிக்கை பார்க்கலாம் என்ன ஜன்னல் புறம் திரும்பிக் கொண்டாள். என்னடி இப்படி பொசுக்குன்னு மாமன ரொமான்ஸ் பண்ண அசிங்கப்படுத்திட்ட? வம்சியின் அதிர்வில் மெல்லமாக சிரித்துக் கொண்டவள், யார் மாமா? நீங்க எனக்கு மாமாவா? அதெல்லாம் கிடையாது. நீங்க எனக்கு பாஸ் மட்டும்தான் என்றவள் சட்டென்று எம்பி அவன் கன்னத்தில் முத்தம் பதித்தாள். அவளது முத்தத்தில் கிறங்கியவன், இன்னும் 15 நிமிஷம் தான், ரீச் ஆயிட்டு மொத்தமா கவனிச்சுக்கிறவன என்று காரின் வேகத்தை அதிகப்படுத்தவும் தான் அவன் முன்னர் சொன்னதுக்கான பொருள் புரிந்து கண்களை இடுக்கி அவனை முறைத்தாள் யாழ். என்ன லுக்கு? ஆமா, இங்க ஏன் ஒர்க்கர்ஸ் யாரும் காணும்னு ஒரு கேள்வி கேட்டியே, அதுக்கு பதில் வேண்டாமா உனக்கு? சரி சொல்லுங்க, கேக்குறேன். எனக்கும் பொழுது போகணும்ல. தன்னை சீண்டுபவளை சிரிப்புடன் பார்த்தவன், எந்த ஒரு செடியோட இலையையும் சரியான பருவத்துல அறுவடை பண்ணுனா அதோட அடுத்தடுத்த வளர்ச்சிக்கு குறிப்பிட்ட இடைவெளி கொடுக்கணும் தானே? அப்பதானே ஒரு அறுவடை முடிஞ்சு அடுத்த சீசனுக்கு அது துளிர் விட ஆரம்பிக்கும். இல்ல தினமும் செடியை மொட்டை அடிச்சுட்டே இருக்கலாமா என்று புருவங்களை உயர்த்தினான். அச்சோ, இந்த சிம்பிள் விஷயத்தை எப்படி நான் மறந்தேன் என்று நாக்கை கடித்தாள் யாழ்மொழி. புதுசா கல்யாணமானா அப்படிதான் யாழ், எதையும் சரியா யோசிக்க முடியாது என்றவன் சட்டென்று வாய்விட்டு நகைத்தான். சோ, போதுமே நீங்க சிரிச்சது, அமைதியா வண்டியை ஓட்டுங்க என்று நொடித்துக் கொள்பவளை ஆசையுடன் பார்த்தவன் பெருமூச்செறிந்து கொண்டான். என்னாச்சு? இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. நாயகனின் சலிப்பை கேட்டு உதட்டோரம் மலத்துடித்த புன்னகையை கட்டுப்படுத்தி வெளியே பார்வையை வீசியவளை ஓர விழியில் கவனித்தவன், எல்லாம் உன்னாலதான். ஃபாஸ்ட் டிரைவ் பண்றவன பேச்சு கொடுத்தே இப்படி ஸ்லோ டிரைவர் ஆகிட்ட என்று பெண்ணை குற்றம் சாட்டினான். அவள் அவன் புறம் திரும்பவே இல்லை. தீவிரமாக வேடிக்கை பார்த்திருந்தாள். தன்னவளை ரசித்தவனும் அதன் பின் மௌனமாக காரை ஓட்டிச் சென்று ஓரிடத்தில் நிறுத்தினான். கிருஷ்ணாஸ் ஆர்ச்சர்ட்ஸ் என்று இருந்த பெயர் பலகையை கண்டு அவள் விழிகளை விரிப்பதை பார்த்து புன்னகையுடன் அவளின் கரம் பற்றி அழுத்தியவன், இறங்கு, நீங்க சுத்தி பார்த்துட்டு மேல ஃபார்ம் ஹவுஸ்க்கு போலாம் என்று கீழே இறங்கினான். காரினுள் ஹீட்டர் இருப்பதனால் குளிர் தெரியாமல் இருந்த அவளுக்கு வெளியே வந்ததும் உடல் ஒருமுறை சிலிர்த்து கிடுகிடுவென்று நடுங்கியது. ஷோ, இங்க என்ன இப்படி நடக்குது என்று கைகளை நெஞ்சின் குறுக்கே கட்டி கொண்டவள், முதல்ல ஸ்வெட்டர் எடுத்து போடணும் என்றவாறு லக்கேஜிடம் செல்லவும் வேகமாக அவளை இழுத்து தன் கை வளைவில் நிறுத்தியவன், ஹே யாழ், இதெல்லாம் இப்படியேதான் அனுபவிக்கணும், வா போலாம் என்று அவளை தள்ளிக்கொண்டு நடக்க ஆரம்பித்தான். அவனோடு ஒன்றியபடி, என்னதை இப்படி அனுபவிக்கணுமா? நான் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுவேன் போல இருக்கு. அங்க வீட்டுக்கு வெளியில வந்தப்ப கூட இவ்வளவு குளிர் தெரியலையே, எங்கன்னு இப்படி குளிருது என்று நடுங்கும் உதடுகளை நாவால் ஈரப்படுத்தி சூடேற்றிக் கொண்டு தோளை சுற்றி வளைத்திருந்த வம்சியின் கரத்தை தன் இரு கரங்களாலும் பற்றி இழுத்து கழுத்தடியில் புதைத்துக் கொண்டாள் மொழி. காட், என்ன ரொம்ப சோதிக்கிறாளே என ஒற்றை கையால் தன் சிகையை கொதியவன், யாழ், உனக்கு ரொம்ப குளிர்ந்து போல இருக்கு, பேசாம நாம இப்ப ஃபார்ம் ஹவுஸ்க்கே போயிடலாமா? இங்க நாளைக்கு வந்து பாத்துக்கலாம் என்று இன்னமும் அவளை தன்னோடு நெருக்கிக் கொண்டு ரகசிய குரலில் கூறினான் வம்சி. ஒரு நொடி தன்னை மீறி விரைந்து தலையசைக்க சென்று விட்டாள். அப்பொழுதுதான் அவனுடைய நெருக்கத்தையும் குரல் வேதத்தையும் சரியாக உணர்ந்து வேகமாக மறுப்பு தெரிவித்தாள். இல்ல, ஒன்னும் அவசரம் இல்ல, தோட்டத்தை பார்த்துட்டே மெதுவா வீட்டுக்கு போலாம். சுதாரித்திருந்தவளை ஏமாற்றத்துடன் பார்த்தவன், அவ்வளவு உஷாரா நீ? உள்ளவா, வசமா மாட்ட போற என்று எச்சரித்தவாறு பழ மரங்களின் இடையே அவளை அழைத்துச் சென்றான். வம்சியின் மிரட்டலை அலட்சியப்படுத்தி கையெட்டும் உயரத்தில் தொங்கிய ஆப்பிள் பழங்களையும் ஆரஞ்சு பழங்களையும் கண்டு அதிசயித்தவள் அதனை சுற்றி சுற்றி வந்து தொட்டு பார்த்து ஆரஞ்சு பழத்தோடு தன் முகத்தை உரசி அதன் மனத்தை ஆழ்ந்து மூச்செழுத்து என புத்துணர்வு கொண்டு குதித்தாள். சற்று முன் உணர்ந்த எலும்பை ஊடுருவும் குளிரை கூட யாழ் தற்பொழுது உணரவில்லை. மனைவியின் உற்சாகம் கண்டு முகம் கடிந்த அவனுக்கும் சில நிமிடங்கள் முன்பு தோன்றியிருந்த மோகம் அறுபட்டு அவளை இன்னும் குதூகலப்படுத்தி பார்க்க ஆசை கொண்டது காதல் மனது. செல்லென்று இருந்த ஆப்பிளை கன்னத்தோடு அழுத்தி கண்கள் மூடி உடல் சேர்த்திருந்தவளை போசையின்றி நெருங்கி
அப்படியே கைகளில் தூக்கியவன் அருகில் இருந்த ஒரு மரத்தின் கிளையில் அவளை அமர வைத்தான். பதறி போனவள், என்ன பண்றீங்க? நான் கீழே விழ போறேன் என்று மிரண்டாள். ஓய், நான் இங்கேதானே நிக்கிறேன், அப்படியே கீழே விட்டுட்டு வேணா என்ன? இது சின்ன மரம் தான், பயப்படா உட்காரு என்று அதட்டியவாறு அலைபேசியை எடுத்து அவளை படம் பிடித்தான் வம்சி. மெல்ல தெளிந்தவளும் அந்த சூழ்நிலையை ரசித்து அனுபவிக்க ஆரம்பித்தாள். தன்னை சுற்றி தொங்கிக் கொண்டிருக்கும் அச்சிகப்பு பழங்களை ஆசையுடன் வருடி கொடுத்தவள், இப்போ சீசனா, நிறைய பழம் விட்டிருக்கே என்று அவனிடம் விசாரித்தாள். ஆமா, அதோட இந்த வெரைட்டி ஆப்பிள் மரம் பெரும்பாலும் வருஷம் முழுக்க பழங்கள் விடும். ஓ என உதடுகளை குவித்தவள் சற்று தொலைவில் தெரிந்த வேறு வகை மரங்களை பார்த்து, அதென்ன என்றாள். அது பேரிக்கா மரம். ஹை, அப்படியா? என்ன வேற என்ன நீங்க விளைவிக்கிறீங்க என்று ஆர்வமாக கேட்டாள். பிளம்ஸ், ஸ்ட்ராபெரி தோட்டம் தனியா வேற பக்கம் இருக்கு. ஃபிளவர்ஸ்ல 6 வெரைட்டிஸ், ரோசஸ், ஆர்கிட் எல்லாம் நம்ம ஃபார்ம்ல வளர்த்துட்டு இருக்கோம். டீ எஸ்டேட், காஃபி எஸ்டேட் கடையில ஸ்பைசஸ் இல்லது ஊடுருவு பயிரா வளர்க்கிறோம். இன்னொரு நாள் அங்கெல்லாம் பொறுமையா போலான்னு என அவன் விழிகள் விண்ண பார்த்தவள், இதெல்லாம் கண்ணுல கூட பாப்பேனான்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. ஆனா இப்ப எல்லாத்துக்கும் உடம்பப்பட்டவளா என்ன உயரத்துல தூக்கி இப்படி உட்கார வச்சிட்டீங்க. என் வாழ்க்கையை நினைச்சு பார்த்தா எனக்கே சிரிப்பா வருது. அது என்று வேகமாக பேசிக்கொண்டே சென்றவள் வம்சியின் விழிகள் வெளிப்படுத்திய கோப சிவப்பில் தடுமாறி போனாள். பல்லை கடித்தபடி மறுபுறம் திரும்பிக் கொண்டு நின்றவனை கலவரமாக பார்த்த மொழி கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு, இப்படி சொதப்பிட்டேனே, இவரு எப்படி இப்ப மலை இருக்கிறது என்று கவலை கொண்டாள். கணவனின் சினத்தை சில நொடிகள் பாவமாக பார்த்திருந்தவள், என்ன மட்டும் போட்டோ எடுத்தீங்க, உங்களை என்ன எடுக்கலையே, போன என்கிட்ட கொடுங்க, இங்க இப்படி டாப் ஆங்கிள் இருந்து எடுக்கிறேன் என்று மெதுவாக அவனுடைய பேசிக்காக கையை நீட்டினாள். நீட்டிய கையில் பட்டென்ற மொபைல் போனாலே அவன் ஒன்று ஓங்கி போட, ஆ வலிக்குது என்று கையை உதறிக்கொண்டாள் அவள். நல்லா வலிக்கட்டும் என்றவன் முறைக்க, இதெல்லாம் அநியாயம் பாஸ். அம்மா இல்லாத அப்பாவி பிள்ளைய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து மரத்துல கட்டி வச்சு அடிச்சு கொடுமைப்படுத்த மாதிரி நீங்க என்ன மரத்து மேல உட்கார வச்சு போனால அடிக்கிறீங்க என்று போலியாக முகத்தை சுருக்கினாள் பெண். மனைவியின் வார்த்தைகளில் தன்னை மீறி சிரித்து விட்டவன், யாரு நீ அப்பாவி பிள்ளையா? யாழ், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உஷாரா என்கிட்ட இருந்து தப்பிக்க நடுங்கிற குளிரையும் மீறி வீடு வேண்டாம் தோட்டமே பார்க்கலான்னு சொன்னவன் தானே நீ என்று அழுத்தமாக பார்த்தான். ஹிஹி என அசடு வழிந்தவள், அப்படியெல்லாம் இல்லையே, நான் நிஜமாவே இதெல்லாம் பார்க்கணும்னு தான் ஆசைப்பட்டேன் என்றாள் சமாளிப்பாக. அடே, யார் ஏமாத்துற என்ற மரத்திலிருந்து தொங்கிக் கொண்டிருந்த அவள் கால்களை வேண்டுமென்றே பிடித்து அவன் பலமாக ஆட்ட, அச்சோ நான் விழுந்துருவேன், சும்மா விளையாடாதீங்க பாஸ் என்று பதறினாள் யாழ். அப்போ உண்மையை சொல்லு என்ற பெண்ணின் கால்களை கட்டிக்கொண்டு மடியில் முகம் புதைத்து கிறக்கத்துடன் அவள் புடவையின் வாசம் பிடித்தான் வம்சி. அவள் வயிற்றோடு அழுந்தி இருந்த அவன் தலை அவளுக்குள் சில பல ரசாயன மாற்றங்களை நிகழ்த்த உடல் சிலிர்த்தவள் தன்னை மீறி அவன் முதுகின் மீது சரிந்து வாகாக படுத்து விழிகளை மூடிக்கொண்டாள். யாழ், ஆனாலும் சரி கேடு, நீ ரொம்ப சாமர்த்தியமா ஆக்ட் பண்ணி என்ன ஈஸியா அரெஸ்ட் பண்ணிட்ட. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, குளிருக்கு நல்லா இருக்கு என்று அவனை சீண்டியபடி கட்டிக்கொள்ள, அப்படியா, இப்ப பாரு என்று அவள் உள்ளங்காலில் அவன் குறுகுறுப்பு மூட்டினான். நாயகனின் ஒரு கை யாழின் கால்களை அசைய முடியாதபடி அழுத்தமாக சுற்றி வளைத்திருந்ததில் அவனிடமிருந்து தப்ப முடியாது மரத்தின் மீதே துள்ளி நெளிந்தவள் வேகமாக வம்சியிடம் சரணடைந்தாள். வேண்டாம் பிளீஸ், ஐயோ ரொம்ப கூசுது, எனக்கு கீழே இறக்கி விடுங்க என்று பரிதவித்தாள். ஓகே, இறக்கி விடுறேன், அதுக்கு முன்னாடி ஒரு டீப் மவுத் கிஸ் கொடு பார்க்கலாம் என்று நிமிர்ந்து மனைவியிடம் பேரம் பேசினான். சுற்றிலும் கலவரமாக விழிகளை ஓட்டியவளின் இடையை பற்றி அருகில் இழுத்து, வீட்டுல இருக்க 2 செக்யூரிட்டி கார்ட்ஸ் தவிர்த்து சுத்து வட்டாரத்துல யாரும் இல்ல, அவங்களுக்கும் இங்க சுத்தி இருக்கிற இத்தனை மரங்களை தாண்டி ஒன்னும் பார்க்க முடியாது. வீடு கிளீனிங், நாம வந்து தங்கறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சுட்டு சர்வன்ட்ஸ் நேத்தே இடத்த காலி பண்ணிட்டாங்க. இன்னும் 1 வாரத்துக்கு யாரும் இந்த பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டாங்க என்று கண் சிமிட்டினான். எல்லாம் பக்காவா பிளான் பண்ணிட்டுதான் என்கிட்ட ஒண்ணுமே தெரியாத மாதிரி வீட்டுல அப்படி பேசினாரா? மனைவியின் யோசனையை கலைத்து, ஓய் ரொம்ப யோசிக்காத, உன்னால என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது என்று அவள் கழுத்தை வளைத்தான். அதுல எனக்கு டீப் கிஸ் எல்லாம் கொடுக்க தெரியாது என்று கணவனை பாவமாக பார்த்தாள். உதட்டில் விஷம புன்னகை பூக்க நெருக்கமாக தெரிந்த விழிகளை ஆழமாக ஊடுருவி அவளை திணறச் செய்தவன், பரவாயில்ல, உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ ட்ரை பண்ணு, மீதிய நான் சொல்லித்தரேன் என்றான் கிசுகிசுப்பாக.
தொண்டையில் அடைத்த எச்சிலை விழுங்குபவளைக் கண்டு தீராத மயக்கம் பிறக்க அவளின் கழுத்தை விரல்களால் வருடி பெண்ணை இன்னமும் சிலிர்க்கச் செய்தவன் அவள் காதில் மேலும் ரகசியம் பேசினான். தேங்க்ஸ் பேபி, வேம்பயர் கிஸ் பத்தி ஞாபகப்படுத்தினதுக்கு. இங்க டீப் கிஸ் லெசன் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் நெக்ஸ்ட் செஷன் ஆரம்பிப்போம் என்று அவள் தொண்டை குழியில் சூடாக முத்தமிட்டான். உள்ளிருக்கும் ஹார்மோன்களின் கொந்தளிப்பில் அவளுக்கு மூச்சடித்து உடல் நடுங்கவும் ஆதரவு தேடி தவித்தவள் விவரம் இல்லாமல் அவன் பிடரி முடியை விரல்களால் அழுந்த பற்றி கொள்ள அதில் அவன் இன்னமும் கிளர்ந்தெழுந்து யாழ்மொழியை அப்படியே கீழே இழுத்து மரத்தோடு சேர்த்து நிறுத்தினான். என திரும்ப திரும்ப டெம்ப்ட் பண்ணாத யாழ், மேக் இட் ஃபாஸ்ட் என்று புலம்பிய வண்ணம் வம்சி அவள் முகமெங்கும் முத்தத்தால் ஊர்வலம் நடத்த தன்னவனின் மோகம் எல்லை மீறி சென்று கொண்டிருப்பதை உணர்ந்தவளும் வேகமாக நாயகனின் முகம் பற்றி தன் இதழ்களை அவன் இதழ்களோடு வைத்து மெல்லமாக அழுத்தினாள். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.